எனவே இங்கே நீங்கள் பார்க்குங்க ஒரு மனித பொம்மை மாதிரி போட்டிருக்கிறேன். இதுதான் நமக்குள்ளே இருக்கிறதான ஆவி. நமக்குள்ளே பாருங்கள் யார் இருக்காங்கன்னு, ஆவி, ஆத்துமா, சரீரம். எனவே நான் போட்டிருப்பேன். இது மூணுமே பாருங்கள், நம்ம ஒரு நபருக்குள்ளே 3 கேட்டகரிஸ் இருக்கிறது உண்டு. ஆவி, ஆத்துமா, சரீரம். இது வந்து ஒரு மகிமையின் சரீரம், ரெட்டில் போட்டிருக்கு. லாஸ்ட்டில் தான் உலகம், மண்ணான சரீரம். ஆமாங்களா? நம்ம ஆதியாகத்தில் கவனிச்சிருப்போம். 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 ஆகிய வசனத்தில் வாசிப்போம். மனுஷனை உண்டாக்கினதாக அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷனை உண்டாக்கினதாக பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் வரும்போது தான் அவர் மண்ணினாலே பிசைந்து ஒரு மனுஷனை ஒரு பொம்மையாக்கி என்ன செய்ய நாசிரிய சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவாத்மா ஆகிறான். என்ன, உலகம் மாமிசம், உலக மாமிசம். எனவே 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் ஆவி, ஆத்மா, மகிமையின் சரீரம். 2ஆம் அதிகாரத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் மண்ணான சரீரம். அப்போது கடைசியாக 3ஆம் அதிகாரம் வரும்போது அவர்கள் அந்த மகிமையின் சரீரத்தை இழந்தபடினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இடைவெளி உருவாகிறது. அதனால்தான் அந்த இடைவெளி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதனும் அப்படியே கடவுளைப் போல, தேவனைப் போல 3ஆக பிரிந்து செயல்படுறான். பாருங்கள், மனிதன் என்றால் ஆத்துமா, சரீரம், ஆவி. இது 3மே இணைந்திருந்தால் தான் அவன் மனுஷனாக இருப்பான். இந்த 3மே தேவனை அறியும் உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? லாஸ்ட் ஜெபமாக என்ன ஜெபிச்சு நம்ம முடிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறந்து போகாதே என்று நம்முடைய சரீரத்துக்கு சொல்கிறார் லாஸ்ட் லைன். ஆமேன். அப்போ ஆத்துமா தான் இடையில் இருக்கிறது உண்டு. ஆத்துமா எண்ணங்கள்னு சொல்கிறோம். அந்த ஆத்துமா என்பது ஆவியோடும் இணைந்திருக்க வேண்டும். ஆவியில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா சரீரத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, அந்த சரீரம், உலகத்தை அறிகிற சரீரம், இது எல்லாமே தேவனை அறியும் உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கணும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறதாக வாசிக்கிறோம். அறிவில்லாத ஜனங்கள் சங்கரமாகறாங்க. கர்த்தரை குறித்ததான் ஒரு பயம் இல்லை, அறிவில்லை. தங்களை குறித்ததான அறிவில்லாததுனால மனுஷர்கள் நிறைய நன்மைகளை இழக்கிறாங்க. ஒரு நபர் கப்பலில் போகிறாரு வியாபாரம் பண்ணுவதற்கு. அவர் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை கப்பலில் போவார். வியாபாரம் பண்ணுறதுக்காக போயிட்டு வருவார். ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வருவார். டிக்கெட் வாங்கிட்டு போவார். அவர் அந்த கப்பல் ட்ராவல் 1 வாரம் 10 நாள்லாம் இருக்கும். ஒரு நாள் என்ன நடந்தது, அவர் கொண்டு வந்த சாப்பாடு, அந்த 10 நாளைக்கு உண்டான சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவார். ரெடி பண்ணி சப்பாத்தியெல்லாம் சுட்டு ரொட்டி சுட்டு கொண்டு வந்துடுவார். ஒரு நாள் அது 3 நாள் கெட்டு போச்சு. அப்போ முகம் சோகமாக வச்சுருக்கிறார். அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒருவர் ஏன் இங்கே ரொம்ப வருத்தப்படுறீங்க, டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது? இல்லைங்க, ஏன் நான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, எனவே எல்லாம் கெட்டு போச்சு. இன்னும் 3 நாள் நான் என்ன செய்யணும், நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், என்ன செய்து சாப்பாடுக்குன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாராம். சரி, உங்கள் டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னோன்னே அவர் அந்த டிக்கெட்டு கொடுத்தாராம். அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு சொன்னாராம், இது நீங்கள் எடுத்துக்க டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸான டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ இருக்குது. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாராம். அப்படியா? இது தெரியாமல் அவர் 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அந்த கப்பலில். அறிவில்லாத ஜனங்கள் சங்கரமாகிறது உண்டு. சில நேரத்தில் நம்ம என்ன நம்மளுக்கிட்ட எல்லா சொல்யூஷன் இருக்கும், நன்மை இருக்கும், எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற நன்மையை விட்டு வேறு எங்கேயோ தேடிக்கிட்டு ஓடிட்டுருப்போம். ஹல்லேலூயா. நிதானித்தால் அவன் அறிவை பெற்றுக்கொள்வான். அவன் நிதானித்தால், வேதத்தை அவன் அறிந்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஆமென். அப்போ நம்ம ஆவி, ஆத்மா, மகிமையின் சரீரம், மண்ணான சரீரம் எல்லாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்கள் எல்லாம் திருச்சபைக்கு வரீங்க. தேவனை குறித்து தான் எப்படி ஆகிலும் என் ஆத்மா, என் ஆவி, என் சரீரம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, சபைக்கு வரீங்க. எனவே ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கும் மனிதனுக்கு தேவனோடும் அவனுக்கு நல்ல உறவு வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லோருமே அவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது ஆத்மாவோடு பிதாவும், நமது சரீரத்தோடு குமாரனும், நமது ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரும் இணைந்திருக்கிறார். இப்படி தான் நமக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும்
பரிசுத்த ஆவியாக தேவனும் நமக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரத்தோடு இணைந்து இருக்கிறது. இப்படி தான் நம்ம ஆத்மா என்றாலும் பிதாவாகிய தேவனோடு இணைந்து இருக்கிறது உண்டு. நமது சரீரம் என்றாலே குமாரனாகிய தேவனோடு, மகிமையின் சரீரம் என்பது குமாரனாகிய தேவன். அதனால்தான் அந்த தேவன் நமக்காக மண்ணிலே அடிக்கப்பட்ட சரீரம் பிற்கப்படுகிற காரியம் என்னன்னா நம்முடைய மகிமையின் சரீரத்தை மீட்டுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நமது ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது உண்டு, இணைந்து இருக்க வேண்டும். இது மூன்றுமே இணைந்து இசைந்து இருந்தால்தான் நாம் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் கொள்ளும்.